நம்ம போன கிளாஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஸ்டோரி ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒரு 1000 காலத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனையில் இந்த ப்ரோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதை பார்த்துருந்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். The aero car shot across space at a speed of about 400 miles an hour. Below him were spread out the towns with their moving pavements which carry the wayfarers along the streets, and the countryside covered as though by an immense spider's web by the network of electric wires. இந்த ஏரோ கார் அப்படிங்கிறது இந்த வானத்திலேயே பறக்கிற போல ஒரு கார். இப்போ எப்படி நம்ம ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் பார்க்குறோமோ அது போல இவர் ஒரு கார், அவருக்குன்னு உண்டான கார் மேலே பறக்குறது. ஸோ அங்கேருந்து அவர் மேலே வந்து பார்க்கறத கீழே வந்து நடக்கும் பாதைகள் அதெல்லாமே நடமாடும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அதுவே நகர்ந்து போறா போல ஒரு பேவ்மெண்ட்டா அவருக்கு தெரியுது. கேரி த wayfarers along the streets and the countryside covered as though by an immense spider web. ஒரு பெரிய நெட்வொர்க்கா அது கனெக்ட் ஆயிருக்கா போல அது காண்பிக்குது. நெட்வொர்க் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? பை த நெட்வொர்க் ஆஃப் எலக்ட்ரிக் வயர்ஸ். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு ஜங்ஷன் வருதுன்னா நமக்கு ரேண்டமாக நிறைய ட்ராக்ஸும் கனெக்டிவிட்டி தெரியும். ஸோ அது போல் இவருக்கு இந்த ஏரோ காரில் ட்ராவல் பண்ணுறத கீழே இருக்கிற பேமெண்ட்ஸ்லாம் நடமாடுறா போலயே இருக்குது. இப்போ எப்படி நம்ம எஸ்கலேட்டரில் போகிறோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கீழ் ஃப்ளோர்லேருந்து மேலே போகிறது அது நம்மளையே அழைச்சின்னு போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது போல் இவர் கீழே இருக்கிற இந்த பேமெண்ட்ஸ் அது போல் தோற்றமளிக்கிறது. Within half an hour, Francis Bennett had reached his works at Niagara, where after using the force of cataracts to produce energy, he sold or hired it out to the consumers. அரை மணி நேரத்திலே ஃப்ரான்சிஸ் பெனட் அவருடைய வேலை செய்கிற இடமான அந்த நயாகராக்கு அங்கே போகிறார். ஆஃப்டர் யூசிங் த ஃபோர்ஸ் ஆஃப் தி cataracts to produce energy, he sold, hired it out to the consumer. அந்த கேட்ராக்ஸ் உடைய எனர்ஜி ஃபோர்ஸை வச்சு தயாரிக்கிறதுல எனர்ஜியை அவங்க கன்சியூமருக்கு அதை வித்துடுறாங்க. தென் ஹீ ரிட்டர்ன் பை வே ஆஃப் பிலடெல்பியா, பாஸ்டன் அண்ட் நியூயார்க் டு சென்ட்ரோபோலிஸ், வேர் இஸ் ஏரோ கார் புட் ஹிம் டவுன் அபவுட் 5 o'clock. அவர் மறுபடியும் திருப்பி வந்துடுறாரு. அடுத்த பிலடெல்பியா அது வழியாக வரார். பை வே ஆஃப் பிலடெல்பியா, பாஸ்டன் அண்ட் நியூயார்க் டு தி சென்ட்ரோபோலிஸ்ங்கிற இடத்துக்கு இதன் வழியாக வரார். இந்த ஊரெல்லாம் கடந்து இவர் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும். இந்த ஏரோ கார் மூலியமா இவர் அடைஞ்சிடுறாரு. த வெயிட்டிங் ரூம் ஆஃப் தி எர்த் ஹெரால்ட் வாஸ் கிரௌடட். இந்த இடம் இவருடைய நியூஸ் பேப்பர் நிறுவனமான எர்த் ஹெரால்ட், அந்த இடம் அப்படியே ரொம்ப கூட்டமா இருக்கு. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioners. Among their different proposals, he had to make a choice, reject the bad ones, look into the doubtful ones, and welcome the good ones. நிறைய பேர் காத்துன்னு இருப்பாங்க இல்லையா? பப்ளிஷ் பண்ணணும்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் அதை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதை சூஸ் பண்ணணும், நல்லா இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சந்தேகக்குரியமாக இருக்கிறதுனா அதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. He soon got rid of those who had only useless or impracticable schemes. எதுவுமே வேலைக்காகாது, இந்த மாதிரி எதுவுமே நல்லா இல்லாத ஸ்கீம் அதெல்லாம் அப்படியே he just ignored. He got rid of it. A few of the others received a better welcome, and foremost among them was a young man whose broad brow indicated a high degree of intelligence. நிறைய பேர் வந்தவங்க நல்ல வரவேற்பு தக்கதான் இருந்தது. ஸோ அதனால அவங்கள he gave a good interaction with them. அதுலயும் ஒருத்தர் அவர் சந்திக்கிறார், ஒரு இளம் மனிதர். அவருடைய புருவத்தை அவரே உயர்த்தி இருக்கு. அவரை பார்த்தாலே எவ்வளவு ஒரு புத்திசாலியான நபருங்கிற ஒரு தோற்றமும் கொடுக்கிறது. Sir, he began, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3, as no doubt you are aware. அவர் இந்த எலிமெண்ட் 75க்குன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, ஆனா இப்போ அது 3ஆக குறைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது தெரியும் தான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். Perfectly, Francis Bennett replied.
கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. வெல் சார், ஐ எம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த 3 to 1. இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி ஐ வில் ஹவ் சக்சீடட் இன் 3 வீக்ஸ். நான் அந்த மூணையே வந்து ஒண்ணா குறைக்கணும்னு நான் பார்க்குறேன். அதுவும் எப்போ சாத்தியமா இருக்கும்னா, என்கிட்ட இருக்கிற பணம் போதுமான அளவு இருக்கும். இந்த 3 வாரத்த வந்து நான் கடந்துருவேன்னு நான் நம்புறேன். ஐ வில் நாட் பி ஷார்ட் ஆஃப் மணி. பணம் குறைச்சலா ஆயிடாதுன்னு நான் நம்புறேன். அண்ட் தென் சார் ஐ ஷல் ரியலி ஹேவ் டிஸ்கவர்ட் தி அப்சல்யூட். என்ன விஷயங்கிற அப்சல்யூட் வேல்யூ என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் த டிஸ்கவரி, அதோடைய கண்டுபிடிப்புகள்லாம், இட் வில் பி டு மேக் த கிரியேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஈஸி. ஸ்டோன், வுட், மெட்டல், ஃபைப்ரின், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா விதமான மேட்டர்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ், கற்களா இருக்கலாம், மரமா இருக்கலாம், மெட்டல், ஒரு ஃபைப்ரின், எல்லாமே வந்து சுலபமா தயாரிச்சிடலாம். தட் வில் பி த ரிசல்ட். It will be to make the creation of all forms of matter. Are you saying you are going to be able to construct a human being? அப்படின்னா நீங்க ஒரு மனிதரையே உருவாக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? கம்ப்ளீட். The only thing missing will be the soul. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மிஸ் ஆகும். அதுதான் இந்த ஆன்மா. சோல்ங்கிறது இருக்காது. Francis Bennett assigned the young fellow to the scientific editorial department of his journal. இவரை வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுறது இல்லையா பிரான்சிஸ் பெனட்டுக்கு. அதனால ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்டான சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவரை நியமிக்கிறாரு. செகண்ட் இன்வென்டர் யூசிங் as a basis some old experiments that dated from 19th century had the idea of moving a whole city in a single block. இன்னொருத்தர் இருக்காரு, another inventor. அவர் என்ன பண்ணுவாருன்னா, he with this old experiments, அவருடைய பழைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்குறது, அதாவது 19th செஞ்சுரிலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட், அதுலேருந்து had the idea of moving a whole city in a single block. ஒரு மொத்த நகரத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் பிளாக்ல, ஒரு கற்களை வந்து இப்படி நகர்த்தினோம்னா மொத்த சிட்டியுமே நகர்த்திடலாங்கிற ஒரு ஐடியா இருந்த ஒரு இன்வென்டர் அவர். He suggested as a demonstration the town of Saf, situated 15 miles from the sea. After conveying it on rails down to the shore, he would transform it into a seaside resort. ஒரு 15 மைல் கடல்லேருந்து தள்ளி இருக்கிற ஒரு இடம். He suggested town of Saf. அதை வந்து ஒரு சீசைட்ல, கடலோரமா இருக்கிற ஒரு ரெசார்ட்டா என்னால மாத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இருந்தாராம். Francis Bennett, attracted by this project, agreed to take a half share in it. இதை ஒத்துக்கொள்றாரு பிரான்சிஸ் பெனட். அதனால அதுல இருக்கிற பாதி பங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. The proposals heard and dealt with, Francis Bennett went to stretch himself out in an easy chair in the audition room. இந்த ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய கேட்குறாரு இல்லையா, அவர் தன்னை தானே ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஈஸி சேர்ல போய் ஆடிஷன் ரூம்ல உட்காந்துக்கிறாரு. தென் பிரஸிங் அ பட்டன் ஹி வாஸ் புட் இன் டு கம்யூனிகேஷன் வித் சென்ட்ரல் கன்சர்ட். ஒரு பட்டனை அழிச்சினோடனே அது வந்து இந்த சென்ட்ரல் கன்சர்ட்டுங்கிறவங்களுடைய கம்யூனிகேஷன் அதுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஆஃப்டர் சோ பிஸி அ டே, வாட் சார்ம் ஹி ஃபவுண்ட் இன் த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் based on a series of delicious harmonico-algebraic formula. During his meal, phonotelephonic communication had been set up with Paris. அவர் வந்து சாப்பிட்ற நேரங்கள்ல ஒரு கம்யூனிகேஷன், ஃபோனோடெலிஃபோட்டிக் கம்யூனிகேஷன், அதாவது நம்ம இப்போ வாட்ஸ்அப் காலில் பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தரை எதிர்த்தாப்புல நம்மளை ஃபேஸ் பண்ணி பேசுகிற மாதிரி, அந்த கம்யூனிகேஷனை வந்து அவர் எடுத்துக்கிறார். வித் த இட் ஹேட் பீன் செட் அப் வித் தி பாரிஸ். The submarine tubes by which, when do you expect to get back to Centropolis, dear Edith? asked Francis Bennett. நீங்க எப்ப திரும்பி வருவீங்க சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னு பிரான்சிஸ் பெனட் வந்து எடித்த கேட்கிறார். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மொமெண்ட். நான் இந்த க்ஷணமே ஆரம்பிக்க போறேன், இப்பவே கிளம்ப போறேன். பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின், இந்த டியூபின் வழியாக, அதுவும் ஒரு டிராவல். இட் இஸ் ஆல்சோ வே விச் தே கேன் டிராவல். ஏரோ கார் இப்போ சொன்னாங்களே, ஏரோ ட்ரெயின், பை டியூப் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். தென் யூல் பி ஹியர், அப்படின்னா நீங்க இப்ப இருப்பீங்களா, இங்க வந்துருவீங்களா? at 11:59 this evening. இன்னைக்கு சாயந்தரம் 11:59 அந்த நேரத்துல நான் இங்க இருப்பேன். பாரிஸ் டைம்? நோ, சென்ட்ரோபோலிஸ் டைம்.
பாரிஸ் நேரப்படி நீங்க இங்க அத்தனை மணிக்கு இருப்பேன்னு சொல்வீங்களா? இல்ல இல்ல, சென்ட்ரோபோலிஸ் நேரப்படி நான் அத்தனை மணிக்கு இங்க வந்துருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். குட் பை தென், அண்ட் above all don't miss the tube. இந்த டியூபை மிஸ் பண்ணிடாதீங்க, அது மூலியமா வர டிராவலை மிஸ் பண்ணிடாதீங்க. These submarine tubes by which one travels from Paris in 295 minutes are certainly much preferable to aero trains which only manage 600 miles an hour. இந்த submarine tubes பாரிஸ்லேருந்து டிராவல் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 295 நிமிஷம். இது வந்து ஏரோ ட்ரெயினை கம்பேர் பண்ணுறது இது வந்து சிறந்ததாக இருக்குது, இதை ப்ரிஃபர் பண்ணலாம், அதாவது இதை தேர்ந்தெடுக்கலாங்கிறது தோணுது. which manage only 600 miles an hour. Francis Bennett, very tired after so very full a day, decided to take a bath before going to bed. ரொம்ப இந்த நாள் முழுக்குமே ரொம்ப டயர்டாகவும் களைப்பாகவும் இருக்கார், நிறைய வேலை செஞ்சதுனால. அதனால குளிக்கலாங்கிறது முடிவுக்கு வர்றார் தூங்கறதுக்கு முன்னாடி. There was always a bath already in the office. ஏற்கனவே ஆஃபீஸ்ல வந்து ஒரு குளியல் ஆயிடுத்து. He touched the button, a rumbling sound began, got louder, increased. ஒரு பட்டனை அமுக்குறாரு, ஒரு கிர்ங்கிற ஒரு சத்தம் வேகமா வருது. அந்த சத்தம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. Then one of the doors opened and the bath appeared, gliding along on its rails. ஒரு கதவு திறக்கிறது, அந்த it is appearing on the rails and it bathed him. So டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு 1000 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் இருக்குங்கிற ஒரு கற்பனையில இந்த ப்ரோஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இயர் ஆஃப் 889. So he is the author. Jules Verne was a French poet, playwright, and a novelist, but he earns his place on this list of great writers because of his futuristic adventure novels. அவருடைய இடத்தை அவர் ஏன் பிடிக்கிறார் அப்படின்னா, எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அந்த ஒரு ஆர்வத்தை ஈர்க்கிற மாதிரி அவருடைய கதைகள்லாம் இருக்கு. அதனால்தான் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரா அவர் புகழ் பெற்றிருக்கார். He has been called the father of science fiction and has had an incalculable influence on the development of science fiction writing. More interesting, perhaps, in his place as a prophet or a predictor of technology which wasn't to be invented until long after his death. He put a man on the moon, including its launch from a Florida launch pad to its splashdown in the Pacific in 1863. He predicted the internet, Paris in the 20th century. அவர் என்னெல்லாம் வந்து கணிச்சிருக்காரு, எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ ஹீ ப்ரெடிக்டட் அபவுட் தி இன்டர்நெட்டுங்கிறது இப்போ நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா, இப்போ நமக்கு இந்த கிளாஸே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் நடக்கும் இல்லையா. ஸோ ஹீ ஹேட் ப்ரெடிக்டட் அபவுட் திஸ். அண்ட் பாரிஸ் இன் 20th century depicts the details of modern life, skyscrapers, television, maglev trains, computers, and a culture preoccupied with the internet. உலகம் எப்படி இருக்கும், 20ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கும், என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கும், ஹவு த மாடர்ன் லைஃப் வுட் பி, இந்த மாதிரி கணிப்புலாம் அவர் செஞ்சிருக்கார். He has found all these things, how a futuristic world would appear. Glossaryல phonotelephone, similar to a WhatsApp call which you are having in today's time. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி ஒரு வாட்ஸ்அப் கால், இந்த ஸ்கைப் கால், இதுலலாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால கம்யூனிகேட்டும் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் எதிராளியை வந்து நம்மளால பார்க்க கூட முடியுது. ஸோ தட் இஸ் கால்ட் அ phonotelephone. Champs-Élysées, a prestigious avenue in Paris famous for cafes, cinemas and shop. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பாரிஸ்ல. அங்க வந்து இந்த சின்ன ஹோட்டல் வேர் யூ கெட் ஸ்நாக்ஸ், காஃபி, ட்ரிங்க்ஸ், சினிமா, ஷாப், நிறைய கடத்தெருகள், சினிமா பார்க்கலாம். இட் வில் பி ஃபில்ட் வித் cafes. A small shop that offers coffee, tea, drinks and snacks. That is called cafe. Phonotelegrams, a telegraphic transmission including images. அனுப்பப்படுற ஒரு விஷயம், தகவல். இப்போ நம்ம இமெயிலாம் அனுப்புறோம் இல்லையா, இந்த ஃபோட்டோ டெலிகிராஃபுங்கிறது இமேஜஸை கூட அனுப்ப முடியும். ஃபோட்டோ டெலிகிராம்ஸ். Jovians, inhabitants of planet
Jupiter. Inhabitants, a person or animal that lives in or occupies a place. ஒரு நபரா இருக்கலாம், ஒரு மிருகமா இருக்கலாம், ஒரு இடத்த ஆக்கியூபை பண்ணியிருக்கு, அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல அது இருக்கு அப்படின்னா we say it as an inhabitant. ஸோ ஜோவியன்ஸுங்கிறது the people who are inhabitants of Jupiter planet. இந்த ஜூபிட்டருங்கிற கோள்ல இருக்கிற நபர்கள் who occupy those place, they are called as Jovians. Centropolis, the new name of New York in 2889, 28ஆம் நூற்றாண்டுல வந்து கிட்டத்தட்ட 29th century நியூயார்க்கினுடைய புதிய பேர் தான் சென்ட்ரோபோலிஸ் அப்படிங்கிறது இந்த கதைப்படி சொல்லியிருக்காங்க. Valet, a man's personal male attendant who is responsible for his clothes and appearance. ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வேலை செய்கிறார், he is acting as an attendant. அவர் என்ன துணி அணிஞ்சுக்கணும், எப்படி அப்பியர் ஆகணும், இட்ஸ் லைக் அ பர்சனல் அசிஸ்டன்ட், எப்படி தான் அப்பியர் ஆகணும், எப்படி தோற்றம் அளிக்கணும், என்ன ட்ரெஸ் அவர் அணிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் வேலட். வாலெட்னு ஒன்று இருக்கு, அந்த பர்சன் சொல்லுவோம், அது வந்து WALLET. இது வந்து வேலட், VALET. You shouldn't get confused with the words. ஓகே, இந்த கதை சம்பந்தமா நம்ம ஒரு ஸ்மால் வீடியோ பார்க்கலாம் regarding this prose. ரெக்கார்டிங் few minutes pause பண்ணிக்கணும். பண்ணலாம். இந்த பாடம் சம்பந்தமா கொஷின் ஆன்சர்ஸ் டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கான பதில்லாம் பார்க்கலாம். கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். I told it already. Why did Francis Bennett wake up with a bad temper? We need to answer in 2 or 3 lines. Francis Bennett's wife had gone to France 8 days ago. He was feeling lonely and bored, so he woke up with a bad temper. பிரான்சிஸ் பெனட்டோடைய மனைவி வந்து பிரான்ஸுக்கு 8 நாள் ஆயிடுத்து அவங்க போய். அவர் வந்து தனிமையில் இருக்காரு, ரொம்ப போர் அடிக்குது, அதனால அவர் எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப கடும் கோவத்தோட எழுந்துக்கிறாரு. What was a mechanized dressing room? The machine in the mechanized dressing room washes a person, shaves him, dresses him, and buttons him from top to toe on the threshold of his office. இந்த மிஷின் வந்து ஒரு மனிதரை வந்து அவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சிடும். இட் வில் மேக் ஹிம் டேக் பாத், ஷேவ்ஸ் ஹிம், ட்ரெஸ்ஸஸ் ஹிம், இட் புட்ஸ் ஹிம் பட்டன். தலையிலேருந்து கால் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக ஒருத்தரை வந்து ரெடி செய்ய முடியுமோ அதுபடி தயாரிக்க முடியும். அதுதான் இந்த மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்ம பார்க்குறோம். தட் இஸ் கால்ட் அஸ் மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம். How was food served to him? எப்படி வந்து அவர் உணவு பரிமாறப்பட்டது? Food was served to him through a network of pneumatic tubes. It was an expensive system with better cooking. நம்ம இந்த வீடியோவில் பார்த்து கூட அந்த டியூப்லேருந்து எப்படி அவருக்கு சாப்பாடு வருதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த டியூபின் வழியாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ எப்படி வீட்டுக்கு வந்து அந்த நபர் வந்து நமக்கு டெலிவர் பண்ணுறாங்களோ ஃபுட்டை, இந்த நியூமேட்டிக் டியூப் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து அந்த டியூபின் வழியாக அந்த பார்சல் வந்து நமக்கு அடையும். ஸோ இட் இஸ் வே ஃபார் அஹெட். ரொம்ப நாள் அப்புறம் தான் இந்த மாதிரி நமக்கு சாத்தியமாங்கிறது கூட தெரியல. ஸோ இவருக்கு எப்படி சாப்பாடு வருதுன்னா இந்த நியூமேட்டிக் டியூப்ஸ் வழியாக சாப்பாடு வருது. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லியானது தான், ஆனால் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் வித் பெட்டர் குக்கிங். Why was Bennett curious about astronomy? Bennett was curious about astronomy because of one of the astronomers had determined the elements of the new planet Gandhini. He was delighted to know about the accuracy of it.
Can make a note of the answers and wait for a minute. இதுக்கு முன்னாடி இந்த 1 2 3 நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Why did he visit Niagara? He visited Niagara to see his accumulator work. Thereafter, using the force of cataracts to produce energy, he sold or hired it out to the customers. அவருடைய வேலை சம்பந்தமா அக்யூமுலேட்டர் ஒர்க்காக அவர் அந்த நயாகராங்கிற இடத்துக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய தேர் ஆஃப்டர் ஹி ப்ரொடியூஸ் தி எனர்ஜி, ஹி சோல்ட் இட் டு தி கன்சியூமர்ஸ் ஆர் தி கஸ்டமர்ஸ். வாங்குறவங்க கிட்ட அதை வித்துட்டாங்க. How did Bennett travel? Bennett traveled by aerocar which shot across space at a speed of about 400 miles an hour. Within half an hour, he reached his works at Niagara. பெனட் வந்து எப்படி பயணம் பண்ணாருங்கன்னா, இந்த ஏரோகாருங்கிற வார்த்தை இந்த கதை முழுக்க நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஏரோகாருங்கிறது இந்த இட் டிராவல்ஸ் இன் ஸ்பேஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 400 மைல்ஸ் அன் ஹவர். அரை மணி நேரத்திலேயே வந்து அவருடைய வேலை இடத்தான நயாகராக்கு வந்து அவரால் வந்து சேர்ந்துட முடியும். ஸோ தட் வாஸ் தி வே இன் விச் பெனட் டிராவல், தட் இஸ் த்ரூ ஏரோகார். Give 3 instances of how mechanization has changed life at home in 2008-89. At home, through phonotelephone, vision and speech are transmitted. In 2 minutes, without the help of an attendant, the machine gets a person to be ready for his office. எப்படிலாம் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து, அதாவது இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு சாதாரண வீட்டு சூழ்நிலையே வந்து மாறி போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன். ஒரு ஃபோனோடெலிஃபோன் இது ஒன்று இப்போ நம்ம இப்பயே பார்க்குறோம். ஃபோனோடெலிஃபோன் கான்வர்சேஷன் பார்க்குறோம். த்ரூ விச் வி ஆர் ஏபிள் டு ஸ்பீக் அண்ட் see the other person, the other end. இன்னொரு ஊரில் இருக்காங்கன்னா பார்க்க முடியுது. In 2 minutes without the help of an attendant, the machine gets a person to be ready for his office. ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வந்து சுருக்கமாக வேகமாக கிளம்பணும் அப்படின்னா ஒரு அட்டெண்டன்ட்னுடைய உதவி இல்லாமல் ஒரு மிஷினே வந்து அவரை ரெடி செய்கிறது, தயார் பண்றது. From top to toe, it is making him ready to get ready for the office. Food is served through pneumatic tubes. உணவு வந்து இந்த ஒரு டியூபின் வழியாக வீட்டுக்கே வந்து சேரப்படுறது. இதுல உணவும் நல்லா இருக்குங்கிற விஷயத்த இந்த கதையில நமக்கு சொல்றாங்க. இதன் மூலியமா டெலிவர் ஆகப்படுற சாப்பாடு. How is advertising in this age different from what we have today? The gigantic advertisement signs are reflected on the clouds, so large they can be seen all over the country. From that gallery, 1,000 projectors were unendingly employed in sending to the clouds on which they were reproduced in color these exorbitant advertisements. இந்த இப்போ நமக்குலாம் எப்படி பேனர் போடுவாங்க ரோட்டில் பார்க்குறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பார்க்குறோன்னா ஒரு பேனர் கட்டியிருப்பாங்க. அதுபோல் இந்த இவங்க ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஏரோவில் தானே, ஸ்பேஸில் தானே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ த ஜைஜாண்டிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஆன் தி கிளவுட்ஸ். வானங்களே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. இட் கேன் பி சீன் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. So I have discussed the first subsection questions. Answer in 2 or 3 lines கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துருக்கோம். அடுத்த சப்செக்ஷனில் இருக்கிற கொஷின்ஸ்க்கும்
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டெவலப்பிங் ஹிண்ட் ஆன்சர் கொஷின், கொஹரண்ட் ஆர்டர் கொஷின் டைப் கொஷின்ஸ், இதுக்கான பதில்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்டெப்த்தாக இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்படல, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறத கேள்விகள் ஒரு லாங் ஆன்சர் கொஷினாக வரத டெவலப்பிங் ஹிண்ட்ஸாக கேள்வி கேட்கப்படலாம், கொஹரண்ட் ஆர்டர் கொஷினாக கேட்கப்படலாம். ஸோ வீல் see it in the next class. I'll end the today's session over here. We'll again meet in the next class. இன்னி கிளாஸை நான் இதோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மறுபடியும் தொடர்ந்து இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.